சரவண சமையல் இது சர்வயோகினி அரிசுவை விருந்து பூரணி. முக்கிய மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட கோழி வந்து அவிஞ்சி வருது. ரொம்ப பெரட்டி விடும். கடுகு முருகன் என்ன பண்ணுறாங்க? இன்னைக்கு ஒரு பிடி இந்த மாதிரிடா நல்லா மணக்குதுடா இந்த கறி. இறைச்சி கறி தானே நயமா போடுங்க. நல்லா உரைக்கணும். நண்டு கறியும் இறைச்சி கறியும் உரைச்சா தான் டேஸ்ட் இறைச்சி போட போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் மிது, நான் சானு. ஓகே, இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா தம்புள்ளையில் நாங்கள் முந்தினாத்து நின்ற அதே இடத்தா நிற்கும். அதாவது பார்த்தீங்கன்னா மக்களே உண்மையிலே இன்றைக்கு நாங்கள் சமைக்கிறது கடும் லேட் ஆகுது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுதுன்னு 5 மணி சொச்சமாக போயிடுது. ஓகே, 5 மணி ஆகுது, இன்னும் சமைக்கல. அதாவது சமைக்கத்தான் நாங்கள் ரெடியாக வந்துக்கீங்க. இன்றைக்கு என்ன சமையல்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்ன சமையல் செய்யணும்? இறைச்சி குழம்பு. ஓகே, நாங்கள் நேற்றைய தினம் மனுஷன் கேட்டீங்க உண்மையிலே மரக்கறியோட சாப்பிட்டு இல்லாடாண்டு. அதனால் இன்றைக்கு சொன்னால் நீங்கள் எந்த நான் பாவண்டா மரக்கறி சாப்பிடலான்னு போட்டு சிக்கன் பிராய்லர் கோழி இறைச்சி வாங்கிட்டு வந்துக்காரு. வழியாக சமைச்சிட்டாங்களான்னு சொல்லி அதே மாதிரி நாங்களும் இன்றைக்கு பிராய்லர் கோழி எப்படி சமைக்கிறோன்னு ஃபுல்லாக பாருங்க மக்களே. உண்மையிலே இந்த மரக்கறி சாப்பிட்றவர்கள் எப்படி தான் இருக்காங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியலடானு. அதே மரக்கறி சாப்பிடலாம்டா, எந்த நாளும் சாப்பிடலடா, அதான்டா பிரச்சனை. மரக்கறி பாருங்க மக்களே, சோயாமீட்டும் பருப்பும் சாப்பிடணுன்னா உண்மையிலே கஷ்டம். நானெல்லாம் சொன்னால் நம்ப மாட்டீங்க. மச்சம் இல்லாட்டினா சாப்பிடவே மாட்டேன். இப்படி பழகிட்டேன். இங்கே வந்து மரக்கறின்னு சொன்னக்குள்ள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனேன். இருந்தும் அந்த மதியம் சாப்பிடாதான் கொஞ்சம் சோறு இழுக்கிற மாதிரி இருக்கும். அதுண்டா இது எல்லா மரக்கறியும் இப்போ ஒவ்வொரு நாளைக்கு சாப்பிட்றேன்டா சாப்பிடலாம். பருப்பும் சோயாமீட்டு எந்த நாளையும் சாப்பிடலாம். பருப்பு சோயாமீட்டு மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட்டு அழுத்து போயிது மக்களே. இன்றைக்கு மேலே பிராய்லர் கோழி இறைச்சி நாங்கள் சமைக்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முதலாவது எங்களுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க மக்களே நம்ம இறைச்சி வடிவாக கழுவி எடுப்போம். ஓகே, என்னன்னு சொன்னா இந்த இறைச்சி நீங்க பாத்துக்கீங்க. இது வந்து பக்கெட் இறைச்சி. எங்கடா அது? பக்கெட் இறைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சா போலாடா அந்த இறைச்சி. அவங்க அப்படித்தான் இது பக்கெட்ல வர்றது. ஃப்ரிட்ஜில் வச்சா நமக்கு இப்போ வரைக்கும் கூலாரு. இங்க பாருங்க கூலாரு. அப்பா சொப்பினை தொட்டு பாருங்க கூட தாண்டிக்கோ. அப்போ பாருங்க மக்கள் எவ்வளவு குளிர்ச்சி பண்ணி சொல்லி. அப்ப இந்த இறைச்சி நம்ம எப்படி சாப்பிடலாம் கொஞ்சம் அப்படியே தண்ணியில் கழுவி போட்டு வந்து அவிச்சி பொறிக்கணும். அவிச்சி பொறிச்சு தான் வைக்கணும். எத்தண்டாப்பா. என்ன குளிராது லஞ்சிட்டப்பா. சட்டையை ஓட்டுங்க வேணும் குளிருதா கையே. நாங்கள் சொன்ன மக்களை என்னன்னு சொன்னா சின்ன சின்ன வட்டி தாங்கண்ணா. நாங்கள் வட்டி தந்திங்க. ஆமாம், சின்ன சின்ன வட்டினா தான் கொஞ்சம் சமைக்கிறது ஈஸியாக இருக்கும். மற்றது கொஞ்சம் உப்பு புளியெல்லாம் சேரும். சிலாக்க பயில கோழியை பெருசு வச்சு அம்பட்டுவாங்க. இது நாங்கள் சின்ன வட்டை சின்ன. ஆனால் பயில கோழி மக்களே மேலே பொறிச்சு தான் சமைக்க போகிறோம் நாங்கள். ஏன்னா பொரிச்சு குழம்பு வச்சு தான் அந்த டேஸ்ட்டும் வரும். மற்ற பிராய்லர் கோழிலாம் தெரியும் உங்களுக்கு. பொரிச்சு சமைச்சா தான் நல்ல மாதிரி. நாட்டுக்கோழி என்ன நம்ம பொரிச்சு சமைக்க தேவையில்லை. பிராய்லர் கோழியானே. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து கழுவி வைக்காங்க. அப்படியே ஃப்ரிட்ஜ் போட்டு உரிச்சு போட்டு வழியாக கழுவி போட்டு நீட்டாக வைக்க. அவ்வளோ சொப்ட் ஆகிது அந்த இறைச்சி. இது ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தானேடா. அப்படிதான் இல்லை கூலாகி தானே இருக்கும். கூலில் கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அதை நம்ம தண்ணி ஊற்றக்குள்ளே வந்து அந்த தண்ணி கரைஞ்சி சொட்டா போகும். ஈரலாம் என்ன சைக்கிள் கடவுளே. அடே ஐஸ் கட்டிடாப்பா. குளிருமே நல்லா தண்ணி நல்லா குளிருது. மேலே மக்களே எங்களோட வீடியோ பார்க்குற மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நாங்கள் எங்கட கையால் வந்து இறைச்சி கறி ஆக்க போகிறோம். ஏன்னா ஆமாம், அண்டை எங்களுடைய நண்பன் ஆக்கிப்பார் நாட்டுக்கோழி. இன்றைக்கு நாங்கள் ஆக்க போகிறோம் பிராய்லர் கோழி. அதுவும் பாருங்க எப்படி ஆக்கணும்னு சொல்லி மக்களே. தாளிச்சு ஒரு வேற லெவலான கறியை ஆக்க போகிறோம். இன்னொரு லெவல். ஓகே, படியாக கழுவணும். இது 2 நாளாலும் பிரச்சனை இல்லை.
நாங்கள் பின்னேரம் சமைக்கிறோட சில டைம்டா கறி மிஞ்சி பண்ணடா காலையிலையும் சூடு அடிச்சு சாப்பிடலாம் நைந்தா இறைச்சி கறி பொரிச்சு சமைச்சா இருக்கீண்டா காலையில். எனக்குமே பொரிச்சு சமைச்சா விருப்பம் நைந்தா. இதை வந்து வெட்டணும் கத்தியால் எடுத்து வெட்டதான் வேணும். என்னண்டா மீது இது வேணா என்னடா மீது நாட்டுக்கோழி என்றா மீது நம்ம உடனே உரிச்சி வடிவ ஆக்கலாம். அது வந்து பொரிக்காடியும் பரவாயில்ல, நல்ல டேஸ்டா இருக்கும். பாய்லர் கோழி பொரிச்சா தான் நல்ல டேஸ்டா இருக்கும். ஆனா எல்லா இடத்தையும் பெரும்பாலும் பொரிச்சு தான் சமைக்கிறவங்க. இந்த இறைச்சிக்கறி சாப்பிட நினைக்கிறது எவ்வளவு சந்தோஷமாக்கி மக்களுக்கு. கண்ணாடா இதப்பா 10-11 நாடாயிக்கு மச்சம் சாப்பிட்டு இன்னைக்கு மீனும் பிடிச்சாங்க. அதையும் சமைப்போம், இல்லாட்டி சில டைம் மீனை பொறிக்க வேணும். ஓகே எங்கட அனுஷனை பார்த்தீங்கன்னு சொன்னா திருப்பியும் துண்டல் எடுத்து போய்க்காரு கறி கொண்டு இருந்துக்கு. என்ன செய்யறாருன்னு தெரியல எனக்குண்டா. கழுவணும் தான் நல்ல வேணும். அவிக்கணும் திருப்பி அவிக்கிறதுக்கு அப்புறம் பொரிக்கணும். பெரிய வேலை ஒன்று இருக்கு மக்களே. இந்த பாய்லர் கோழி வந்துடா ஊசி போட்டு தானே வளர்க்குறோன்னு நைத்தா தெரியல கோழி வந்து. அப்போ அதனால இவரை கட்டாயம் வாங்கி தஞ்சா வைக்கணும். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைச்சபடியாக களி எடுத்தாச்சு 3 இடத்துல 3 தண்ணியில் வந்து இறைச்ச களிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா களி போட்டு நம்ம அவிக்கணும், இறைச்சி அவிக்கணும். அதுக்கான பொறிக்கிறோம் நம்ம. ஆமாம். ஓகே, அவிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம உப்பும் மஞ்சளும் மட்டும் தான் சொல்லணும். உப்பும் மஞ்சளும் தண்ணியும் விட்டு நல்லா அவிக்கும். தண்ணி விடல, தண்ணி விடும். நம்ம கொஞ்சம் தண்ணி நோம்பலை விட்டு இந்த உப்பு கரையிறது நோம்பலை விட்டா ஏன்டா இது தண்ணிக்கு பாய்லருக்கு தண்ணி விடும். ஓகே, நோம்பலை விட தான் வேணும். மஞ்சள் என்னதுக்கு ஒரு மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெடுக்கு மணக்கு வெடுக்கு. அதனால மஞ்சள் ஒரு காணும். ஆமாம் காணும். வெடுக்கு மணக்கிறதுக்காண்டி கொஞ்சம் மஞ்சள் விடுறது. மஞ்சள் விட்டதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்பு விடணும். கொழுப்பு தானே, கொழுப்பு தானே என்ன வடி காணும் வேணும். அவிக்கிறது அது உப்பு திருப்பி பொரிக்கிறது தானே. பொரிச்சனே உப்பு கலந்தாலும் போயிடும். சரி ஓகே, இந்த உப்பையும் இறைச்சியும் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும். போட்டு மிக்ஸ் பண்ணணும். நாட்டுக்கோழி உண்டா இதோட சேர்த்து கொச்சு காத்துள்ளையும் என்ன வேணும், தேய்ச்சி புளியில் மட்டும் வைப்பாங்க. இது பாய்லர் கோழியானே நாங்கள் வந்து பொரிச்சு சமைக்க போகிறோம். அது ஒரே சட்டியில் அப்படியே போட்டு விட்றானேடா. அதுக்கு வந்து தேய்ச்சி புளி கடைசியில் தான் விட்ரு. இல்லை நாங்கள் அண்டி சமைக்க நாட்டுக்கோழி தான் சமைச்சோம் நாங்கள். இல்லை கடைசியாக தான் நீங்கள் இந்த புளிஞ்சு போட்டு அடுப்பு கோழியில் கொஞ்சம் போட்டு ஊற்றுனீங்க மறந்துட்டீங்களா? சரி நீ ஏனே புளிஞ்சு கொடுத்து கடைசியாக? ஓகே பரவாயில்ல, ஞாபகம் இல்லை. ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு மக்களே. மிக்ஸ் பண்ணிட்டு நாங்கள் இப்போ மூடப்புறம் என்னடா அங்கால சோறை முண்டுது. சோறை இறக்கி படிச்சாலும் சரியா அதே அடுப்பில் வந்து அவிய வைப்பேன். சரியா அவிய வச்சு போட்டு நம்ம அடுத்தடுத்த வேலையை பார்ப்போமா. ஓகே, நீங்கள் சோறு இறக்கணும். இப்போ கையில் நான் அணைஞ்சிருந்தேன். ஓகே நான் இறக்கி விட்றேண்ணா. இறக்கி விட அடுப்பு வச்சுருப்பீங்களா? சரி ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறை முண்டுது. நாங்கள் வந்து இறைச்சி வந்து அடுப்பில் ஏற்ற போகிறோம். சடோ இறைச்சிக்கு வந்து தண்ணி விட தேவையில்லை. என்னன்னு சொன்னா தண்ணி பார்த்து பாய்லர் கோழி வந்து இறைச்சி இதஞ்சன்னி தெரியல. தண்ணி விடு நம்ம கொஞ்சம் விட்டானா நம்ம கொஞ்சம் விட்டுறியா? இல்லை தண்ணி விடு மாதிரி. சரியா ஓகே தண்ணி விடு, சரியான தண்ணி விடு. ஓகே சரியா தண்ணி விட்டு உடனே நம்ம வீட்டை தொடரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கொச்சிக்காவங்க நிறைய கிடக்கு, அதெல்லாம் அரைஞ்சிருக்கோம். சரியா கட் பண்ணி எடுப்போம். தாளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணி எடுக்கணும். அவங்க தான் இறச்சி பொறிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே ஒரு சம்பவம் நடந்து இது பார்த்தீங்களா? என்ன சம்பவம்? அரிசி முடியுது. அரிசி முடிஞ்சு இண்டையோட நல்ல காலம். நேற்று நம்ம முடிய போன நம்ம ஒரு கவனிக்கலையே நம்ம இல்லையா? நான் தெரியல, நேற்று நான் பார்த்தேன் எண்டை காணுமாட்டா விட்டேன். அதான் எண்டை காணும், அதுவும் நைட்டுக்கு மட்டும்தான் காணும். இது அதாவது ஒரு நேரத்துக்கு மட்டும் தான் காணும். பகலுக்கு நைட்டுக்கு ஏதாவது ஒரு நேரத்துக்கு. ஓகே பரவாயில்ல, நாங்கள் கடையில் வாங்கி எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் நாங்கள் இதில் வந்து கொச்சிக்க வாங்கலாம் பட்டப்புறம் நாளைக்கு விட்டுறோம். சரியா வேணும். ஓகே ஓகே பாவம் தானே, நீ மட்டும் டெய்லி வெட்டக்கூடாது. அதானே டெய் பொறுப்பு தந்தி உங்கட்டான் இறைச்சி கறி. அதுதானே அதான் சமைக்கிறதுக்கு இறைச்சி வந்து சமைக்கணும். டெய்க்கானும் சூப்பராக சமைக்கணும்டா. அப்படியே நம்ம ரெண்டு மூணு தக்காளி பழம் வைக்கிறான். இருக்குதா? நம்ம அண்டு வெட்டுனடா.
சரி பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும். இறைச்சி கொஞ்சம் கூட போடும் சரியா? ஓ ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னா தக்காளி வெங்காயத்தை போட்ட அப்புறம் நாங்கள் பொருட்கள்லாம் மக்களே இந்த ஷொப்பிங்கில் வைக்கிறால பழுதடையுது ரக்கண்டி. மனுஷன் மீனுக்கு போனவன் என்ன கரையன்னு எடுத்து வரணும், என்ன விளக்க வேண்டிய தெரியல மக்களே. வந்தாதான் தெரியும், எல்லாரும் தெரியும். கடைசியாக காட்டுவோம் மீன் பிடிச்சதா இல்லையாண்டு. அவனு நிறைய நாளாக ட்ரை பண்ணுறான், அந்த நாள்லேருந்து மீன் பிடிக்கணும்னு சொல்லி. எங்க ஆனால் நாங்கள் வந்த உடனே ஒரு மீன் பிடிச்சோம் பார்த்தீங்களா, எந்த பெரிய மீன் சொல்லி. என்ன சைஸ்ரா அது தானோ? எப்படி மீன் அது? டக்குன்னு நம்ம அந்த இதை அடைச்சிட்டோம் பார்த்தியா, இல்லாட்டி தண்ணிக்கு அங்கால ஓடிடுவோம். அங்கால ஓடிடுவீங்க. எல்லாம் பிளானிங் பிளானிங் மக்களே, எல்லாம் பிளானிங். நம்ம அடுத்த மர கூட அந்த சின்ன புளி அந்த கொண்டு வரணும், 25 லிட்டர் புளி உண்டு பிள்ளைங்கதா. பெரிய புளி கொண்டு வந்து பெரிய ஒரு 5 இருக்கு கடவுளி. ஓ கடவுளி இருக்கு சானு. ஜோஜிக்கா கட்டாயம் போடுவோம் நம்ம. பச்சை வச்சிக்கா தாளிக்கிறதுக்கு போட தேவையில்லை குழம்புக்கு. ஆனால் நண்பன் போட்டேன்றால நம்ம 2 போடுவோம். இனி தொடர்ந்து ஓடுவோம் நாங்கள். இல்லை நண்பன் நான் சொன்னவனே தாளிக்குள்ள கொஞ்சம் பச்சை வச்சிக்கா போட்டு தாளிங்கண்டு. ஆனால் வீட்டில் சமைக்கிறார்கள் ஒருத்தரும் பச்சை வச்சிக்கா போட மாட்டாங்க. என்ன மாதிரி தெரியலடா சானு. இல்லை வீட்டில் சமைக்கிறார்கள் போடுறல்லடா. போடுறல என்னடா குழம்பு தானே கொச்சிக்காத்தில் போடுறேன் விடு போடுறல்ல. இப்போ நண்பன்ட சொல்லித்தந்த சமையலுக்காக வந்து நாங்கள் கொச்சிக்காம போட்டு நாங்கள் தாளிக்க போகிறோம். ஏன்னா மக்கள் ஜோசிய கூட என்ன அவனல் கொச்சிக்காலம் போட்டு தாளிக்கானல்ண்டு. இது நாங்கள் புதுவிதமாக ட்ரை பண்ணுறோம். ஓ என்னது கொச்சிக்கா வரும் நம்மளே கொஞ்சம் உரைப்பாக இருக்கும். இறைச்சிக்கு வந்து உரைப்பாடாக தான் டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு 2 காணும் இல்லை இன்னொன்று போட வெங்காயம் 2 காணும் தாளிக்கிறதுக்கு காணுங்க 2 காணும் தானே. எல்லாம் கட் பண்ணி வச்ச முடிச்சு நமக்கு டக்குன்னு வந்து இந்த குழம்பு வந்து அடுப்புல இந்த இறக்குன உடனே செஞ்சிடலாம். மிக்க வேலை நானே வேணும். ஆமாம் நீ மீது போட்டப்புறம் வெங்காயம் பாபா ஐயானே இதுக்கு எனக்கு இருந்து வச்சு வெட்டிலாடா. இங்கே கொஞ்சம் தெரியும் தானே அப்படியே அரிப்பியல் நமக்கு ஒன்றும் குழம்பு அரிக்க தெரியாதானே. நல்லா தானே இருக்கீங்க. நல்லா தானே இருக்கீர். இந்த வெட்டுறது வெட்ட தெரியாடா எனக்கு. எங்கட தாரனே அதான் எங்கட தாரனே வெட்டுறாண்டு என்ன செய்யறடா. நான் சொன்னேன் தானே எல்லாருக்கும் எல்லாம் வராதுன்னு சொல்லி. பாத்தீங்கன்னா அவ்வளோ ரிப்போர் ஆகும் போயிட்டு போறாங்கடா இந்த இடத்து. ஓண்டா டூரிஸ்ட் பார்ட்டி கூட வருதுடா இதால. இல்லைக்கு உண்மையில மக்கள் என்னன்னு சொல்றேன், பயங்கரமான அலைச்சல் எங்களுக்கு. நான் அண்டும் காட்டிட்டு போமா ஓட்டோவில் டூரிஸ்ட் பார்ட்டி எவ்வளோ பேர் போனாண்டு ஒல்லி இதே லொக்கேஷன். இது எவ்வளோ காக்கல் வரணும்னு சொன்னா என்னோட வேணடா. நீங்களும் வாங்க மக்களே, வீட்டிலே கிடக்காம உங்களோட லைஃப்பை இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அதை எப்படி வந்து என்ஜாய் பண்ணுங்க. உண்மையிலே இந்த என்னென்னு சொல்கிறேன் சிங்கள சகோதரர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கால டெய்லி வராங்க. எல்லாம் எங்கே இருந்தால் வராங்கன்னு ஒரு எங்கே இருந்தாலும் வந்து கொண்டிருக்காங்க. நம்ம டாக்கள் மேலே குறைவு என்ன சொல்லணும். இல்லை தமிழ்ல அந்த அக்காக்குன்னாங்க, அவங்க மட்டும்தான் நாங்கள் கதைச்சி தமிழாக்கலன்னு சொல்லி. சில பக்கம் அந்த ஸ்கூலுக்கு ரிப்பார பாட்டி மட்டும் தமிழாக்கள் ஒன்று வந்து போகுது. மற்றபடி சுற்றி பார்க்கறதுக்கு வார குறைவிடா. குறைவு எல்லாரும் வாங்க மக்களே கட்டாயம். ஆனால் வெளிநாட்டில் இருந்து ஆக்கள் வராங்க, ஆனால் நம்ம இலங்கையிலிருந்து வார குறைவா இருக்குண்ணே. அதுதான். ஓகே அப்படியே வெங்காயம் தரைஞ்சாச்சு. கொச்சிக்காய் சாய்ச்சி பார்த்தீங்களா? பெரிய கொச்சிக்காய் சாய்ச்சிடா பாய். ஏன்டா மீது நம்ம கணக்கை போட தேவையில்ல. மீது ஒன்று கணக்கு போடுறது 2 ஓடும் இல்லாட்டி 3 ஓடும். சரியா 2 ஓடும். சரி ஏன்டா நம்ம கொச்சிக்காய் போடுறானே 2 ஓடும். கணக்கு போட தேவையில்லை. மகளே எல்லா வேலையும் பழகிக்கணும். பொடியம்மார் சொன்னாலும் பொம்பளை சொன்னாலும் எல்லா வேலையும் எல்லாரும் பழகிக்கணும். சொல்றேன் அதானே அவசரத்துக்கு நம்ம வீட்டில் ஒரு முட்டையை நான் பொறிக்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கணும். இப்போ எங்களெல்லாம் சொன்னீங்கன்னு சொன்னா என்ன சமையல் சமைப்பாங்க பயமே இல்லை எங்களுக்கு. அவசரத்துக்கு நாங்கள் முட்டை பொறிக்க தரோம், நாங்கள் கறியாக்கி சாப்பிடுவோம். கறியாக்கி சாப்பிடுவோம். ஏன்டா அப்படியே பழகிட்டு எங்களுக்கு சமைக்க இந்த பருவத்தில் அது போடணும், இது போடணும், அது போடணும்ன்ற ஒரு பக்குவம் வந்துட்டு எங்களுக்கு. முந்தி எங்களுக்கு சமைக்க தெரியா. முந்தி சமைக்க தெரியா விளையாட்டு பிள்ளைகள்.
இப்போ கட்டு கொண்டு தான் என்ன ஒரு இது இருந்தானா அனுபவிச்சு போய் கொண்டே இருப்போம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி எங்களுக்கு என்ன செய்யணும். ஓகே 2 கொஜிக்காரனிக்க மக்களே. தக்காளி பழம் இந்த 3 கொஜிக்காய் வந்து வெப்பம். நாங்கள் என்னென்னு சொன்னால் கொஜிக்காய் கூட போட தேவையில்லை நினைக்கிறேன் நாளைக்கிறால. தக்காளி பழத்தில் வேணும்னா கூட போடுவோம். தக்காளி பழம் வேணும்னா கூட போட்டு செய்யணும். ஓகே 3 காணும் நானே போடுங்க. 3 காணும் 3 காணும் நானே போடணும். சின்ன தானே சரியா. எப்படியாவது சுருங்கிட்டு தானே இப்போ அதுதான் வதங்கி கூடையும் போடக்கூடாது குறையும் போடக்கூடாது. அளவாக போடும். சரவண சமையல் இது சர்வயோகினி அது சிவை விருந்து இது அன்னபூரணி. பாட்டு தெரியுமா வேணும். ஆமாம் தனிச்சிர விடத்துலானே. மேலே நம்மளை சாப்பிடு மற்றாக்கள் சொல்லும் போதோட சந்தோஷம் வைக்கணும் அம்மையா. என்ன சொல்றேன் சந்தோஷம் கிடைக்காது மக்கள். எங்க உங்களை கோழி வந்து அவஞ்சி வருது. சாணு கோழி அவஞ்சி கொஞ்சம் காட்டுங்க மக்களுக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் தண்ணி விட்டுருக்கீங்க கொஞ்சம் விட்டுருக்குமா. ஓகே ஓண்டா தண்ணி விட்டுறீங்க விட்டுருக்கியா. ஆமாம் 10 நிமிஷம் தண்ணி வேணும். தண்ணி வந்து நல்லா ஒரு பெரட்டி விட்டா நல்லா விட்டுருக்கியா. பெரட்டி விட்டா மற்ற பக்கம் அமைஞ்சிருமே. ஓகே எங்க வைப்பேன் அப்படி எடுத்து அதை வச்சு போட்டு விரட்டுங்களா. ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட கோழி வந்து அவஞ்சி வருது. ஒரு பெரட்டி விடும். ஓகே சாணு இங்கே வந்து கொச்சிக்காவங்க எல்லாம் அறிஞ்சாச்சு சரியா. இந்த முடிவுக்கிட்டா அவஞ்சித்தான் இது அவஞ்சிது. என்னன்னு சொல்றேன். ஓகே மகளே பாத்தீங்கன்னா ஏதாச்சும் அவஞ்சிது நினைக்கேன். ஓகே நாங்கள் இனி பொறிக்கலாம் நினைக்கேன். நீ பொறிச்சிட்டு தான் சரி. ஓகே அப்படி இறக்கி போட்டு மக்களே நாங்கள் இப்போ இறைச்ச பொறிக்க அப்புறம் படிவா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மகளே. அப்போ அவங்களுக்கு நாங்கள் எப்படி சமைக்கிறோன்றது வடிவாக தெரியும். ஓகே மகளே பார்த்தீங்க சொன்னால் இறைச்சி அவஞ்சிட்டு நாங்கள் இறைச்சப்போ பொறிக்க போகிறோம். ஓகே வாங்க. ஓகே சாஜேதியா ஜனவேதோ ஹீட் ஆகட்டும். கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி வைங்க. என்ன அப்படியே இறைச்ச பொறிச்சு தான் மகளே சமைக்க போகிறோம். பொறிச்ச மச்சம் உண்மையில் வேறு டேஸ்ட்டாக இருக்கும். அது என்ன சொல்கிறேன் நல்லா இருக்கும் உண்மையில் பொறிச்ச மச்சம். தேங்காய் இருக்கு நம்மகிட்ட தாராளமான உணவு. இறைச்சிக்கு என்னடா தேங்காய் கூட பிடிக்கல கொஞ்சம் பிடிக்கலடா. நான் பொறிக்கதான் வேணும். பொறிக்கிறதுக்கு ஒரு அளவு ஊற்றுங்க. ஏன்னா இறைச்சியில எண்ணெய் இருக்கு காண முடியுங்க. இவ்வளோ கொடுவேனே காணாட்டி விட்டு கொடுங்க. இறைச்சியில எண்ணெய் தண்ணி தானே கொழுப்பு தானே. அந்த காத்துக்குடா நல்லா அடப்பு பார்த்து. ஆனால் மைக் இல்லை மக்களே என்னென்னு சொல்கிறேன். ஃபோன் சார்ஜ் டக்குன்னு ஹீட் ஆகுது. உஃப் ஆகுது ஃபோன். அதனால சார்ஜ் நிற்கிது இல்லை. அதனால் நாங்கள் என்னென்னு சொல்கிறேன் இந்த மைக்கில் ஃபோன்லாம் எடுக்க போகிறோம். போட்டால் ஆக்கள் தான் கொஞ்சம் பக்கமாக கிடக்கு. என்ன செய்கிறேனே உங்களை குட்டி காய்ச்சி சமைக்க போகிறோம். பொறிக்க சமைக்கலாம் நினைச்சா. என்னன்னு சொல்கிறேன் ராஜி சின்னனா இருக்கே எல்லா இறச்சி கூட இருக்கீங்களா. டக்கண்டு பொறிஞ்சிடும். அவிஞ்சதானே. இதே பொறிச்ச மாதிரி தான்டா இருக்கு வீடியோ. ஆனால் உண்மையில பார்க்கல வந்து அவிச்ச மாதிரி இருக்கு. வீடியோவுக்கு பார்க்கல பொறிச்ச மாதிரி இருக்கு. ஒரு அவிஞ்சிடும். என் உப்பெல்லாம் போட்டு தானே இருக்கு அவிஞ்சிருக்கு. போடையாலும் போட்டுருங்க. போட்டுருங்க. கடுகு முருகப்படி ஒன்று முடியல எங்களுக்கு. கவிச்சு தான் இருக்கேன் நாங்கள். கோமலா பிரிஞ்சாலே போடுவோம் எங்களுக்கு. நிறைய பாகுலாம் நிறைய இருக்கு. இன்னும் என்னன்னு சொல்கிறேன். இன்னும் 2 தரத்தில் போடுற அளவுக்கு இறச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் போடலாம். நீங்கள் போடையாலும் அன்னைக்கு நிறைச்சி கடுமை அவஞ்சி தண்ணி மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. சின்ன பிள்ளை ஆகிட்டு அப்படியா. ஏதோ பரவாயில்ல
எங்களுக்கு பருப்படை எங்களுக்கு இறைச்சி கிடைச்சி வந்து பெரிய விஷயம். அதை நாங்கள் எப்படியும் சாப்பிட்றோம் மக்களே. மக்களே பார்த்தீங்கன்னா இறைச்சி பொறிஞ்சிட்டு நாங்கள் இறக்க போகிறோம். எது சொல்லணும் அவஞ்சு தானே, அதனால் டக்குன்னு புரிஞ்சு தரான். இங்கே நல்லா புரிஞ்சுதாரு புதுன்னு போனா இல்லை இல்லை வரும். வழியா பொறிஞ்சு வந்து ஏறாள். அடுத்த இன்னைக்கு எங்கட வயிற்றுக்குள்ள நீ அடக்கமாகுவேன். இவ்வளோ வாட்டமானா எங்களுக்கு பாரம் நீதி. அடுத்த நேரம் போட போகிறேன். ஏன்னா இது ஓகே, அடுத்த நேரம் போட போகிறோம் நாங்கள். என்ன சீராக்கானே ஓகே மக்களே. பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஏதாவது தாளிக்கும் போது வீடியோ தொடர்றோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா இறைச்சி வழியாக பொறிச்சு எடுத்தோம். இனித்தான் நாங்கள் கறியாக்க போகிறோம். உடனே இதுக்கு இப்போ தான் மக்களை பொறிச்சு முடிஞ்சு என்ன செய்யற இறைச்சி கறியானே கொஞ்சம் ஆறெல்லாம் சமைச்சா தான் டேஸ்ட்டாக சமைக்கலாம். அவதிப்பட்டி சமைச்சோம்னு சொன்னால் அது கறி டேஸ்ட் அறியாது. இப்போ நாங்கள் வந்து இந்த சட்டிலாம் ஏற்ற போகிறாங்க கறி. என்ன செய்யணும்? நம்ம தாளிச்சு எடுப்போம். ஓகே, தாளிச்சு எடுப்போம். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சட்டிலாம் சமைக்க போகிறோம். இந்த சட்டிலாம் நாங்கள் இறைச்சி வச்சு என்ன செய்யணும்? இறைச்சி வச்சு தானே. அப்போ இதெல்லாம் நாங்கள் சமைக்க போகிறோம். அதால் இந்த சட்டியில் நாங்கள் தாளிக்க போகிறோம். இப்போ தாளிச்சு எடுப்போம். என்ன அதில் தாளிச்சு இதில் தாளிக்கிற விட இதில் தாளிச்சு ஒத்தடைய சமைச்ச முடியாது. எல்லாம் முடியுது. என்ன சொல்லலாம் முடியுது. ஓகே, இருங்க வரலாம். ஓகே, டெஸ்ட்டுக்கு வந்து நாம வெங்காயத்தை போடுவோம். என்ன மீது வெங்காயம் போடும். வெங்காயத்தை கொஞ்சம் முடியல, வெங்காயத்தை மட்டும் முடியா ரெண்டையும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினது பிறகு கொஞ்சம் போடுவோம். ஓகே, கடைசியில் தான் தக்காளி பழத்தை போடும். கொஞ்சம் தேங்காய் நோட்டிக்கும். இந்த பஜ்ஜிக்காயம் போட்டுருங்க. கொஞ்சம் போட்டுறியா? என்னடா ரெண்டு வரையுது. பஜ்ஜிக்காயம் பொரியுது கொஞ்சம் வதங்குறது கொஞ்சம் லேட் ஆகும். வெங்காயம் ரெண்டாக்கண்டு வதங்கிடும். நாங்கள் ஃபெஸ்ட்டுக்கு வந்து கொஜ்ஜிக்காய் வெங்காயத்தையும் போட்டு வதக்குறோம். என்ன மீது என்னடா இந்த கறி மஞ்சள் கண்டாய் யோசிக்காங்க. இல்லை நாங்கள் இறைச்சி வச்சுனாங்க. நல்லா இறைச்சி பொறிச்சு என்ன இது எண்ணெயும் யூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன சொல்லி அதனால ஒரு இதை வச்சுட்டு நாங்கள் கஷ்ட வேலையில் இறைச்சி குழம்பு ரெடியாகிவிடும். நல்லா அடுப்பும் பத்துது. சமைக்கிற அளவு சந்தோஷம் நமக்கு. சந்தோஷம் இருக்காது. என்னடா சாப்பிட்றேன் நாங்கள் சந்தோஷம். பருப்பை கண்டவன் இறைச்சியை கண்ட உடனே துள்ளி குதிக்கிறன்ற இதுதான். அதுதான் நாங்கள் கறிவேப்பிலையும் வாங்கிட்டோம். கரவில்லை கறிவேப்பிலையும் போடத்தான் கூட தான் சிக்கன் நல்லா இருக்கு. என்ன செய்யறேன் இங்கே நாங்கள் புரியணும். காட்டை காணல. காடு வந்து உணர்வையில் எவ்வளோ இருக்கு. நான் எதுவும் யாருக்கு தேவைண்டு கிடைக்கிறாப்ப நாங்கள் எவ்வளோ வாங்கி இப்போதான் நாங்கள் இங்கே தமிழ்லையும் காடு தானே இங்கே கிடைக்க வேண்டியது வந்த. ஆனால் இங்கே ஒன்றையும் காணல. காடு தாங்க அதான் நாங்கள் ரூபடல. வதங்கிடுங்கணும். ஆமாம், அப்படி பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் சின்ன ஜீரகத்தையும் போட்டுருவோம். எடுத்துவாங்க. காலைக்குள்ள வச்சுருக்காங்க வந்து கண்டது இதே படங்க. கரையிலைக்கு பாருங்க சமன்னு சொல்லி மனக்கு மகளே. உங்களுக்கும் எங்களுடைய இறைச்சி குழம்பு வேணும் முடிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, அனுப்பி விடுறோம் நாங்கள். ஓகே, இது வந்து சீரகம் போட்டாச்சு. ஓகே, நாங்கள் இப்போ கருவேப்பிலையும் போட்டுருவோம். என்ன சொன்னோம்? ஓகே, கருவேப்பிலை போட போகிறோம் மக்களே. கருவேப்பிலை வந்து நயமாக போடுவோம். ஓகே ஓகே, கருவேப்பிலை நயமாக போட்டால் தான் கொஞ்சம் அந்த மனம் இருக்குண்டா. நல்லா போடுங்களா? எல்லாத்தையும் போடுறோம். ஓகே, காட்டு இவங்களும் வந்து இங்கே காட்டு காணிப்பாங்க. போடுறோம். நீ எல்லாம் சரியா? நீ எல்லாம் படத்தையும் போட்டு இருந்து தக்காளி பழத்தை போட்டுக்கணும் மேடம். இல்லை, தக்காளி பழம் டக்காண்டு வதங்க. தக்காளி பழம் டக்காண்டு வதங்காச்சும் பரவாயில்ல.
ஓகே அழகா வந்து வதங்கி வருது ஏன்னா மீது தக்காளி பழம் வதங்கினதுக்கு அப்புறம் நாங்கள் இதுக்குள்ளேயே வந்து பால் கொதிக்கலாம் மட்டும் உப்பெல்லாம் மட்டும் கொதிக்க வைக்க போகிறோம். கடைசியாக வந்து நாங்கள் கரைச்சி போட்டுருக்கோம். ஏன்னா அரைச்சி பறிச்சு அரைச்சி தானே எல்லாத்தையும் ஒண்டா போட தேவையில்ல, கொதிச்சதுக்கு அப்புறம் போட்டாக்கி எல்லாம் மிக்ஸ் ஆகி அந்த அழகாக வரும். இன்னைக்கும் வந்து நல்ல மனமாக இருக்குது அந்த கருவேப்பிலை போட்டதுக்கு பிறகு. இன்னைக்கு ஒரு பிடி இந்த மாதிரிடா நல்லா மணக்குதுடா இந்த கறி. ஆனால் இறைச்சி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 1 கிலோ எவ்வளோ உண்ட மயந்துக்கு இறைச்சி 5 இறைச்சி வந்துங்களா குறைய மாதிரி. மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி பழம் வதங்கி வருது. நாங்கள் இப்போ 2ஆம் பாலில் விட போகிறோம் மக்களே. விட்டு எங்களோட கறியை ஊட்டி வச்சு நைட்டுக்கு சாப்பிட்றதையும் பாருங்க. லேட்டாக சாப்பிடுவோம். நாங்கள் நைட்டுக்கு வீடியோவில் சாப்பிட்றத காட்டுவோம். கண்டிப்பாக இங்கே சாப்பிட விடுவோமா? ஓகே பாலை விடுவோம். பால் விடுறா பற்றி விடுறா ஃபஸ்ட்டுக்கு கொச்சிக்காதில் போட்டு பால் விட்டாங்க. ஓகே பால் விட்டு போட்டு பால் கொச்சிக்காதில் போடுவோம். கொச்சிக்காதில் எடுத்தாங்களா இவங்க நாங்கள் கொச்சிக்காதிலோட அப்புறம் கொச்சிக்காய் விட்டு தலைப்பால் 2ஆம் பாலை விட்டு கொதிக்க வைக்க போகிறோம். ஓகே இறைச்சி கறி தானே நயமாக போடுங்க. நல்லா உரைக்கணும். நண்டு கறியும் இறைச்சி கறியும் உரைச்சா தான் டேஸ்ட் ஆகிருக்கு. ஓகே சாணம் ஒரு வெரைட்டி ஃபுட்டு கொச்சிக்காத்தில் மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு பால் வந்து கல் மகளே சேப்பு இல்லை ஒன்றும் செய்யலாம் விடுவோமா? பால் விடுங்க. ஓகே மகளே நாங்கள் இப்போ 2ஆம் பாலை விட போகிறோம். நாங்கள் இன்றைக்கு வத்த குழம்பு வைக்கல, கொஞ்சம் நயமாக தான் புளிஞ்சிருக்கோம். ரெண்டாங்களுக்கு கறி இல்லாட்டியும் கூட்டம் நான் ஊற்றி சாப்பிடணும். நான் தான் என்னடா இறைச்சி கறியானே கூட்டு நல்லா இருக்க மாட்டேது என்னன்னு சொல்கிறேன். கறி வத்திருமான்னு சொன்னா என்ன வேணும்? இறைச்சி தானே டக்கண்டு இறைச்சியை வந்து குழம்பு குடிச்சிடும் மக்களே. கொஞ்சம் நல்லா கிளாய் போட்டு மூடி விடுங்க. பத்தி வேறணும் குழம்பு. உங்களுக்கு தெரியும் சொல்ல தேவையில்ல மக்களே, எல்லாரும் சமைக்கிற வாடிவா. இது கொஞ்சம் கொதிக்க போகிறதா நாங்கள் பொரியல போட போகிறோம். மூடி வேணும் முன்னாடி பச்சை மணக்கும். மூடி வச்சிடும். ஓகே ஓகே மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம குழம்ப கொதிக்க வச்சு கண்ணீரமாயிடுது. இப்போ நாங்கள் இறைச்சியை போட போகிறோம். என்ன சொல்லணும்? ஓகே கொதிக்க வந்து தினம் எது ஓகே பாருங்க எவ்வளோ நல்லா கொதிக்குதுன்னு சொல்லி கொதிக்க வர இது நம்ம இறைச்சியை போடுவோம். ஓகே இப்போ இறைச்சி போடுங்க சொல்லணும். மூடி தலைப்பாடம் விடுவோம். ஓகே வாவ் என்ன அழகா மக்களே வணக்கு பாருங்க மக்களே நாங்கள் இறைச்சி போட போகிறோம். சொன்ன மாதிரியா பால் கூடன்னு சொன்னேன் கணக்காக வருது. கணக்காக வரும் வத்தணுமே. ஐயோ இப்போவே வாயுறுவி மக்களே. நல்லா அந்த கருவேப்பிலை எல்லாம் மிக்ஸ் ஆகி பார்த்தியா? ஓகே கொஞ்சம் மூடியே பையனே. ஓகே பார்த்தீங்கன்னா கறியை கொஞ்சம் மூடிக்க ஒரு மக்களே மூடி வச்சுட்டு தலைப்பாலோட கூட காட்டுறோம். ஓகே ஓகே மக்களே நாங்கள் பார்த்தீங்கன்னா இறைச்சி நாங்கள் ஏற்கனவே போட்டுட்டோம். இப்போ நாங்கள் தலைப்பால் விட போகிறோம். வா நல்லா பத்து போயிட்டுண்ணே விடலாம். என்னால கொதிச்சு கொண்டு பாருங்க மக்களே. ஓகே நான் தலைப்பால் ஊற்ற போகிறோம். ஓகே சனு கையோட தேசிக்காய் பிடிஞ்சு விடுங்களேன். ஓகே வர நீங்கள் கிளைய போட்டு விடுங்க. நான் தில்லாவுறேன். ஓகே நீங்கள் தலைப்பழம் கொஞ்சம் இந்த தலைப்பால சரி தேசியை கொஞ்சம் எடுத்தாங்கண்ணா. ஓகே மக்களே பாருங்க மக்களே, உண்மையிலே இன்றைக்கு ஒரு அருமையான சாப்பாடு நின்று நானே ப்ரோ. ஐயோ எவ்வளோ நாளாச்சுடா இதெல்லாம் சாப்பிட்டு. டக்குன்னு வாங்க சானு. ஓகே சரி நெருப்பு கொஞ்சம் எடுத்துங்க. நெருப்பு கூட ஓகே நாங்கள் தேசியங்களோட அப்புறம் மக்களே காணுமா தேசியப்புளி? ம் கொஞ்சம் ஏறிக்க கொஞ்சம் முடிஞ்சிடும். புளிச்சா நல்லா ஆகிண்டா அப்படியா? புளி கணக்காக தான் விளையாடா தக்காளி பழம் மட்டும் தான். ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்தளோட வீடியோ முடிச்சுக்கொள்ள மக்களே. உண்மையிலே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பற்றிய பதிவுகளை
கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி மறக்காமல் எங்களோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்குன்னா உடனுக்குடன் நோட்டீஸ் வரும். இப்போ வாங்க வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம். பாய்.